Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now. HD ரேவண்ணாவின் மனைவி பவானி ரேவண்ணா கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்போது அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா கூற கேட்கலாம். வணக்கம் பாரதி ராஜா, முன்ஜாமீன் கேட்டு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த மனுவானது இது குறித்து பவானி ரேவண்ணா தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கண்டிப்பாக பிரஜ்வல் ரேவண்ணாவை தொடர்ந்து தற்போது அவரது தாயாரான பவானி ரேவண்ணாவும் கைதாக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆபாச வீடியோ விவகாரத்தில் முதலாக KR நகர் காவல் நிலையத்தில் ஒரு கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தனது தாயை காணவில்லை என இளைஞர் ஒருவர் புகார் அளித்திருந்தார். இந்த வழக்கில் தான் பிரஜ்வல் ரேவண்ணாவின் தந்தை ரேவண்ணாவும் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த கடத்தல் வழக்கில் பவானி ரேவண்ணாவுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அவரை விசாரணைக்கு ஆஜராகுமாறும் SIT சம்மன் அனுப்ப முடிவு செய்த போது அவர் முன்ஜாமீன் கேட்டு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தற்போது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அவர் கைது செய்யப்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர் தற்போது வரை விசாரணைக்கு ஆஜராகவில்லை. எனவே SIT பிரஜ்வல் ரேவண்ணாவை தொடர்ந்து பவானி ரேவண்ணாவையும் தற்போது கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now.